ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 20 மார்ச் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஐச்சர் மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, பவர் கிரிட் கார்ப் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. டாடா மோட்டார்ஸ், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், டாடா ஸ்டீல் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது. பிட்காயின் இதுக்காக ரேலி ஆச்சுது. க்ரூட் எதுக்காக விழுந்துச்சு, கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 21 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சுது. அன்னைக்கு விழுந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகலை. ஸ்டில் வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 117 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் காட்டுது. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபெட்டு மீட்டிங்கோட அவுட்கம்மு, அப்புறம் வந்து கொஞ்சமாக மார்க்கெட்டே வந்து பாசிட்டிவாக டேர்ன் ஆகிருக்குது. இது எல்லாமே சேர்ந்து வந்து கொஞ்சமாக கிஃப்ட் நிஃப்டியில் வந்து பாசிட்டிவாக காட்டுது. ஸோ மேபி நாளைக்கு வந்து மார்க்கெட்டு பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா 22,000 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸு காட்டுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் 22,000 வந்து குறையலை. அதே மாதிரி சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா 21,500 இருக்குது ஒரு சப்போர்ட்டு. ஒருவேளை அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா 21,000 தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஸோ டவுன்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கலை. ஆவரேஜான சப்போர்ட் தான் தெரியுது. ஸோ ஏன்னா மார்க்கெட்டே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஒரு வேளை பெரிய செல் ஆஃப் நடந்துச்சுன்னா ப்ராடர் மார்க்கெட் ஃபுல்லாகவுமே வந்து செல் ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் 2-3 நாள் எப்படி ரேலி ஆகுதுங்கிறத பொறுத்து தான் இதோட அவுட்கம் இருக்கும். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நடந்ததுனால மேபி மார்க்கெட் நாளைக்கு வந்து பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகலாம். அதுக்கப்புறம் இது எந்த மாதிரி மூவ் ஆகுறதுங்கிறத வரப்போகிற நாட்களில் தான் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து ஒரு 186 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ் புரோக்கர் வந்து ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து பைக்கால் கொடுத்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஐச்சர் மோட்டார்ஸில் இன்னொரு 34% வந்து அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாருதி சுசுகி பார்த்திங்கன்னா ஒரு 344 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இவங்களுக்கு வந்து சிஎல்எஸ்ஏ புரோக்கர் வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. மாருதி வந்து இன்றைக்கி ரேலி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைமாக 12,000 அப்படிங்கிற மார்க்கை வந்து தாண்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எகைன் வந்து 12,000 கீழே வந்துடுச்சு. பட் வந்து முறையாக 12,000ங்கிற மார்க்கை அச்சீவ் பண்ணிச்சுது. அப்புறம் பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 மந்த் லோவில் இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன பை இருந்துச்சு, அதனால் ஒரு சின்ன ரெக்கவரி காட்டுச்சுது. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 17 பாயிண்ட்டும், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு 22 பாயிண்ட்டும், டாடா ஸ்டீல் பார்த்தோன்னா ஒரு 3 பாயிண்ட்டும் வந்து விழுந்திருக்குது. ஸோ டாடா குரூப்பில் நிறைய ஸ்டாக்ஸ் இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு காரணம் வந்து டாடா சன்ஸோட ஐபிஓ இருக்காது அப்படிங்கிறது இப்போ ஓரளவு ஊர்ஜிதமாயிடுச்சு. ஆர்பிஐ வந்து டாடா சன்ஸை வந்து ஐபிஓக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி டாடா கம்பெனிக்கிட்ட டாடா குரூப்புக்கிட்ட கேட்டிருந்தாங்க. பட் டாடா குரூப் வந்து அதுக்கான ஒரு ஐடியாவில் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாடா சன்ஸில் இருந்த நிறைய ஸ்டாக்ஸை வந்து விற்று அதோட வேல்யூவேஷனை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஓவர் வேல்யூடாக இருந்தது, ரொம்ப வேல்யூ உள்ள ஒரு என்டிட்டியாக இருந்ததுனால தான் அதை வந்து ஐபிஓவுக்கு போகணும் அப்படின்ட்டு ஆர்பிஐ வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க வந்து அது ஐபிஓவுக்கு போகாமல் அதில் இருக்கிற ஸ்டாக்ஸோட வேல்யூஸ் வந்து கம்மி பண்ணி, அதாவது அது ஒரு ஹோல்டிங் கம்பெனி தான், அதில் இருக்கிற ஹோல்டிங்ஸை வந்து கம்மி பண்ணி அதோட வேல்யூவேஷனை கொஞ்சமாக கம்மி பண்ணுறது மூலமாக அதை ஐபிஓ போகாமல் தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த முயற்சியில் ஏறக்குறைய அவங்க கொஞ்சம் சக்சீட் ஆன மாதிரி தான் தெரியுது. இதனால் டாடா சன்ஸ் வந்து ஐபிஓக்கு போகும் அப்படின்னு நினச்சி வந்து மக்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டாடா குரூப்ஸோட எல்லா ஸ்டாக்ஸையுமே வந்து வாங்கியிருந்தாங்க. ஏன்னா டாடா சன்ஸ் வந்து ஐபிஓக்கு போகிறப்போ அதில் வந்து இருக்கிற மற்ற டாடா குரூப்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து அதில் ஹோல்டிங்ஸில் இருக்குது. ஸோ டாடா சன்ஸ் ஐபிஓ போகும்போது இது மற்ற ஸ்டாக்குக்கும் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஒரு எண்ணத்தில் தான் வந்து
டாடா குரூப்போட எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னாச்சுன்னா டாடா சன்ஸு போகாதுங்கிறது ஊர்ஜிதமானதுனால எல்லாருமே வந்து வாங்குகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக விற்றுட்ருக்காங்க. அதோட இம்பேக்ட் தான் பார்த்திங்கன்னா டாடா குரூப்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டுருக்கிறது. இது தவிர டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டில் ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சிஎல்எஸ்ஏ புரோக்கர் வந்து வேல்யூவேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸோடது அப்படின்னு சொல்லிட்டு அப்சைடும் வந்து இதுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். இதுக்கு மேலே ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் டாடா ஸ்டீலில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க யூகேயில் இருக்கிற கோகோ அவன்ஸு வந்து அதாவது வேல்ஸில் இருக்குது. யூகேல வேல்ஸில் இருக்கிற கோகோ அவன்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருக்கிறாங்க. அதில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க நிறுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 2599 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. முந்தின நாள் பை பண்ணாங்க, இப்போ வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 3வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 2267 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 404 பாயிண்ட் ரேலி ஆச்சுது, S&P 500 ஒரு 50 பாயிண்ட் ரேலி ஆச்சுது, நாஸ்டாக் வந்து ஒரு 126 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. S&P 500 வந்து ஆல் டைம் ஹை அச்சீவ் பண்ணியிருக்குது இன்றைக்கி. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக இந்த அளவுக்கு ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம் இன்றைக்கி வந்துச்சு. ஃபெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ரேட்டை வந்து அவங்க ஏற்றலை, இந்த டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எதையும் ஏற்றலை, அதை மாறாமல் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் 2024 3 ரேட் கட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் தெரியுது அவங்க பேச்சிலேருந்து. ஸோ இதன் காரணமாக வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லாவே ரேலி ஆகிருக்குது. ஸோ எல்லாருமே ரீசெண்டாக வந்த இன்ஃப்ளேஷன் டேட்டானால ஃபெட்டு வந்து ரொம்பவே ஹாக்கிஷாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருந்தாங்க. பட் அப்படி எதுவும் இல்லாமல் ஓரளவு பாசிட்டிவாக டொவிஷாக தான் பேசியிருக்காங்க. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து மார்க்கெட் நல்லாவே ரேலி ஆகிருக்குது. அப்புறம் கிரிப்டோ பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு 3381 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ரீசெண்டாக ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துகிட்டே இருந்த பிட்காயின் வந்து மறுபடியும் ஒரு 5% ரேலியை காட்டியிருக்குது. இதுக்கும் காரணம் வந்து அந்த ஃபெட் மீட்டிங் தான். ஃபெட் மீட்டிங்கில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராததுனால அதுமாரி ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்கிறதுனால பிட்காயினும் கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் குரூடாக பார்த்திங்கன்னா அது ஒரு 1.21 வந்து விழுந்துருக்குது, 86.17 இருக்குது. ஸோ அதுவும் இந்த அளவுக்கு விழுந்த காரணம் இந்த ஃபெட் மீட்டிங் தான். ஃபெட் மீட்டிங்கான பாசிட்டிவிட்டி தான் அதை வந்து கொஞ்சமாக உழ வச்சுருக்குது. அப்புறம் கரன்சிஸில் USD பார்த்திங்கன்னா இந்தியன் ருபிக்கு அகெயின்ஸ்டாக இன்றைக்கும் ரேலி ஆகிருக்குது, 0.13 ரேலி ஆகி 83.19 இருக்குது. இதுக்கு ரீசன் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து இன்னும் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகாத நிலமையில் கொஞ்சம் இந்தியன் ருப்பி வந்து கொஞ்சமாக சரிஞ்சிட்ருக்குது. அதோட ஒரு இம்பேக்டில் தான் USD கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபெட்டோட அந்த மீட்டிங்கோட அவுட்கம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக USDக்கு கொடுத்துருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 27 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது, 2187 இருக்குது. ஏற்கனவே வந்து ரேட் கட்டு கூடிய சீக்கிரம் வருங்கிற ஒரு ஹோப்பில் தான் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா நல்லாவே ரேலி ஆச்சுது. பட் இடையில அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டெல்லாம் வந்து நினச்சதை விட அதிகமாக வந்ததுனால அந்த ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. எகைன் இப்போ வந்து 3 ரேட் கட் இருக்குன்னு ஃபெட் மீட்டிங்கில் தெரிய வந்ததுனால மறுபடியும் கோல்டு வந்து ரேலியை ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.